அடி பாதத்தில் வந்து வலி வர்றது எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் பார்ப்போங்க. பட் லைக் வி டோன்ட் ஈவன் பே அட்டென்ஷன். அந்த முட்டி வலியில் இருக்கிற அந்த அட்டென்ஷனும் வந்து ஹீல் பெயினுக்கு இருக்காது. ஆனால் அது அதிகமாகவே பாதிக்கிற ஒரு பெயின் ஹீல் பெயின். பிகாஸ் இட் கேன் பி வெரி வெரி டெபிலிட்டேட்டிங். காலையில் ஏந்திரிச்சதும் நீங்கள் வந்து பாதத்தை வந்து பெட்லேருந்து அப்படியே தரையில் வைக்கும் போதே வந்து நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு பாதத்தில் வந்து ஒரு சிவியர் பெயின் வந்து சில பேருக்கு இருக்கும். 5 to 10 minutes to do the procedure. லோக்கல் அனஸ்தீஷியாவில் பண்ணலாம். உங்களுக்கு வலியும் இருக்காது இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது. உடனே வந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். உங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ஒரு 1/2 an hour அவ்வளோதான். நீங்கள் எப்படி ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு ஒரு டாக்டர் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோடில் வந்து நம்ம பேக் பெயின் அண்ட் ஷியாட்டிக்கா பற்றி பேசியிருக்கோம். இந்த எபிசோடில் வி டாக் அபவுட் ஹீல் பெயின், அடி பாதத்தில் வந்து வலி வர்றது. ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக ரொட்டீனாக வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் பார்ப்போங்க. பட் ஸ்லைட்லி வெரி காமன் இந்த 30s 40s இன்னும் அதிகமாகவே இருக்கும் இந்த ஹீல் பெயின் வந்து. ஸோ ஜென்ரலாக ஹீல் பெயின் அப்படின்றது நம்ம என்னென்னா ஜென்ரலாக இக்னோர் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது என்ன ஒரு சாதாரணமாக பாதத்தில் வலி வருது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. வி டோன்ட் ஈவன் பே அட்டென்ஷன். அந்த முட்டி வலியில் இருக்கிற அந்த அட்டென்ஷனும் வந்து ஹீல் பெயினுக்கு இருக்காது. ஆனால் அது அதிகமாகவே பாதிக்கிற ஒரு பெயின் ஹீல் பெயின். பிகாஸ் இட் கேன் பி வெரி வெரி டெபிலிட்டேட்டிங். காலையில் ஏந்திரிச்சதும் நீங்கள் வந்து பாதத்தை வந்து பெட்லேருந்து அப்படியே தரையில் வைக்கும் போதே வந்து நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு பாதத்தில் வந்து ஒரு சிவியர் பெயின் வந்து சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு டூ இஸ் அல்ட்ராசவுண்ட். ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்ன்றது என்னன்னு பார்த்தா தட் இஸ் நத்திங் பட் ஹீல் பெயின். நம்ம பாதத்தில் இருக்கிற ஒரு ஃபேஷியா ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த மசிலுக்கு கீழே வந்து ஒரு லேயர் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ பிளான்டார் ஃபேஷியா. அந்த பிளான்டார் ஃபேஷியான்றது அதோட வீக்கத்தை தான் வந்து நம்ம பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீக்கம்ன்றது வந்து ஒரு 5 millimeters மேலே இருந்துச்சு அப்படின்னா வி டயக்னோஸ் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ். யூஸ்வலாக இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. மோஸ்ட்லி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை போட்டுகிட்டே இருக்கணும். மாத்திரை நிப்பாட்டினா உடனே வந்து வலி வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு நம்ம காலு செருப்போட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கரெக்டான செருப்பு போட்டால் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் வராமல் தடுக்கலாம் அப்படின்றது சில நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் வி டிடன்ட் ஹேவ் எனி அதர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்க்கு வந்திருக்கு. இதில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்க்கு வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட வந்த எல்லா பேஷண்ட்ஸும் வந்து பெயின் ஸ்கோர் எனக்கு 10 on 10 இருக்குது அப்படின்னு வந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே இப்போ 0 இல்லைன்னா 1 on 10 மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேங்க. ஸோ பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்க்கு வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா அங்கே வந்து ரத்தோட்டம் அதிகமாக இருக்குது. ரத்தோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து சில ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ஃபேஷியைட்டிஸ் வருது. ஸோ வி ஹேவ் சம் சிம்பிள் மெடிகேஷன். உங்கள் பாதத்துக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல் ரத்த குழாய்க்குள்ளே வந்து டைரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு நீடில் போட்டு அது மூலியமாக வந்து நம்ம இந்த மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த மெடிசனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து உடனே எடுத்துரும். இன்ஃபேக்ட் இட் டேக்ஸ் அபவுட் 5 or 10 minutes டு டூ திஸ் ப்ரொசீஜர். ரொம்பலாம் டைம் எடுக்காது. 5 to 10 minutes டு டூ த ப்ரொசீஜர். லோக்கல் அனஸ்தீஷியாவில் பண்ணலாம். உங்களுக்கு வலியும் இருக்காது இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது. உடனே வந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். உங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ஒரு 1/2 an hour அவ்வளோதான். நீங்கள் எப்படி ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் வெளியில் வருவீங்களோ அதே மாதிரி தான் வந்து நோ நீட் ஃபார் அட்மிஷன். நீங்கள் வந்து 1/2 an hourல நீங்கள் வெளியில் போயிடலாம். வலி இல்லாமல் நீங்கள் வெளியில் போயிடலாம். ஸோ we have some novel treatments for plantar fasciitis and it is working wonderfully well. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க because there are a lot of people who ignore this pain. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.